இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பராபவ வருடம் வைகாசி மாதம் 20ஆம் நாள் 3/6/2026 ஜூன் மாதம் புதன்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:52 லக்னம் ரிஷப லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி திருதியை இரவு 8:23 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதுர்த்தி வருகின்றது. நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம். இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 1:30 முதல் 2:30 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். குளிகை 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 5:51 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. கரணன் 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுவதுமே சந்திராஷ்டமம் இருக்கின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேச ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சீரான நாளாகவும் இருக்கும். பணிகள முன்னேற்றமான வேலைகளும் நடைபெறலாங்க. வேலைகள்ல கவன சிதறல்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவுகளை இன்று உங்கள் துணையை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாக்குவாதங்களும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சீராகவும் இருக்கும். சில தேவையற்ற செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கையிருப்பு கரைவது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது தாங்க. இன்று ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். இன்று நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். பழக்க வழக்கங்கள்ல ஏற்றங்களும் இருக்கும். தொழில் துறையில வளர்ச்சியும் இருக்கும். காப்பீடு துறையில கவனமாக இருப்பதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். பணவரவும் சீராகவும் இருக்கும். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். பணவரவுல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். இன்று சில நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். இப்பொழுது போடுகின்ற திட்டங்கள் வெற்றியையும் பெறுவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களை குறை கூறியவர்கள் மனம் மாறி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டு பிரச்சனைகளை பற்றி சிந்திக்கவும் செய்வீங்க. வரவு செலவு விஷயங்கள்ல கவனத்தையும் செலுத்துவீங்க. உறவினர்களுடைய எண்ணங்களையும் புரிந்தும் கொள்வீங்க. மேலதிகாரிகள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது தாங்க. யாரையும் என்று எடுத்தறிந்து பேசிவிடவும் வேண்டாம். இன்று மற்றவர்களை சந்தேகப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்களுடன் வளைந்து கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். நயமாக பேசுபவர்களை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல பழைய சரக்குகளை போராடியாவது விற்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். முன்கோபத்தினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. முயற்சிகள் அனுகூலமாகவும் முடியும். எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தை வழி உறவினர்களின் மூலமாக எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது. நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஆதாயத்தையும் தருவதாகவும் இருக்கும். அலுவலகத்துல பணிச்சுமை குறைவதனால உற்சாகமாகவும் இருப்பீங்க. நிர்வாகத்தினரிடமிருந்து எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். தர்ம காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. சில கடினமான சூழ்நிலைகளையுமே நல்ல முறையில நீங்க கொண்டு செல்லவும் செய்வீங்க. சூழ்நிலைகளை அமைதியாக கையாளவும் செய்வீங்க. உங்கள் துணையின் உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன குறைபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். இரவல தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். உங்களுடைய படைப்பாற்றல் திறனும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கல்வி மற்றும் நிதித்துறை வல்லுநர்களுடைய ஆலோசனைகள் வெற்றியையும் பெற்றுத்தரும். இன்று சில புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். மாற்றங்களும் ஏற்படலாம். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்கள் கூறுவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்பட்டு நீங்கும். உடன் இருப்பவர்களுடைய தன்மைகளை புரிந்தும் கொள்வீங்க. பணிச்சுமையினால கோபங்களும் ஏற்படலாம்.
இயந்திர துறைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்பாராத அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். இன்று அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களிடத்துல நம்பிக்கை நிறைந்தும் காணப்படுவீங்க. அறிவுபூர்வமாக திட்டமிட்டு உறுதியாக செயலாற்றவும் செய்வீங்க. சில கடினமான வேலைகளையுமே எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணையுடனான உறவில அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பங்கு வர்த்தகத்தின் மூலமாக பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே உற்சாகத்துடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. வேலையில இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. இன்று கலவையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல சின்ன சின்ன எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். இழுபறியாக இருந்து வந்த விற்பனையில மாற்றங்களும் ஏற்படலாம். சில யோகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தையின் வழியில பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். தொழில் துறையில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். இன்று சீட்டு கட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. எதிர்ப்புகளை முறியடிக்கவும் செய்வீங்க. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். பதவியில மேன்மையும் இருக்கும். கூட இருந்தே தொந்தரவு செய்கின்ற நண்பர்களை அடையாளம் காண்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை அதிகமாக கேட்கவும் வேண்டாம். அதிகமாக சிந்திக்கவும் வேண்டாம். வரவுக்கு ஏற்ற வகையில செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பைனான்ஸ் விஷயத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல கவன சிதறல்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில நன்மைகளும் உண்டாகும். மனைவியின் வழியில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல புதிய சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். என்று தந்தையின் நீண்ட நாள் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் இழுபறியாகி தங்க முடியும். சகோதரர்கள் கேட்கின்ற உதவிகளை செய்தும் தருவீங்க. சிலருக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் காணப்படும். சக ஊழியர்களுக்கு பண உதவிகளையும் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல கடினமான உழைப்பும் தேவைப்படலாம். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களிடத்துல இனிமையான நாளாகவும் அமையும். இன்று பிற்பகலுக்கு மேல நல்ல செய்திகளும் வந்து சேரும். மாலையில நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட விருந்தினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று மனம் விரும்பியபடி சில வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. நீண்டகால பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவையும் காணலாம். எதிர்பாராத சிலருடைய வருகையினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. கலை பொருட்களின் மீது ஆர்வமும் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. எதிலுமே இன்று சுறுசுறுப்புடனும் செயல்படுவீங்க. வெளிவட்டார தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சில்வர் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுவதுமே சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொடர்புகளும் மேம்படும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அமைதியான மனநிலையுடன் கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். உங்களுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்து வைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இப்பொழுது நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். பணியிடத்துல சுமூகமான போக்கும் இருக்கும். உங்களுடைய தனித்த திறமையின் காரணமாக உங்களுக்குள்ள மறைந்திருக்கின்ற ஆற்றலை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல அன்பான நட்பான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. நல்ல புரிந்துணர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணியிடத்துல கடின உழைப்பின் காரணமாக கூடுதல் ஊக்கத்தொகைகளின் மூலமாகவும் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மனதில் காணப்படுகின்ற நம்பிக்கை உணர்வின் காரணமாக நல்ல புரிந்துணர்வுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வேலையில உயர்வும் இருக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்புகளை பக்குவமாக கையாளவும் செய்வீங்க. கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தீரும். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். குழந்தைகளுடைய எதிர்காலம் தொடர்பான விஷயங்கள்ல கவனமாகவும் இருப்பீங்க. பணவரவை தக்க சமயத்துல நீங்க பயன்படுத்தவும் செய்வீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். அனுகூலமும் உண்டாகும். உத்தியோகத்துல நன்மைகளும் உண்டாகும். செல்வாக்கும் அதிகரிக்கும். வேலை பார்க்கின்ற இடத்துல முக்கியமான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலையின் காரணமாக இடமாற்றங்களும் ஏற்படலாம். மனதில் இனம் புரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். அவசரப்பட்டு யாருக்கும் எந்த விதமான வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். இணையதள வர்த்தகத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. அடுத்தவர்களுடைய வீட்டு பிரச்சனைகள்ல தலையிடவும் வேண்டாம். உடல் ஆரோக்கியத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். குடும்பத்துல உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதையும் இருக்கும். அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குல சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல சவாலான வேலைகளையுமே சாதாரணமாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நீங்கள் சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். மனதுல உற்சாகமும் இருக்கும். எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வழிபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பேச்சுக்கள்ல பொறுமையாகவும் இருங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக ஊழியர்களை எதிர்பார்க்காமல் உங்களுடைய வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரம் இப்பொழுது நல்லபடியாக தங்க இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நினைத்த விஷயங்களை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. சில மதிப்புமிக்க பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. சொத்துக்கள் வாங்குவதற்கான ஆசைகளும் நிறைவேறும். தேவையற்ற செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் பொழுது கூடுதல் கவனத்துடனும் இருங்க. வாகனங்களை நிதானமாக இயக்குவதும் நல்லது. அன்பிற்கு உரியவர்களிடத்திலையும் சரி, முக்கிய பிரமுகர்களிடத்திலையும் சரி, இனிமையான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறலாம். இன்று நெருக்கமானவர்களிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். அரசு சார்ந்த பணிகள்ல ஆதாயமும் உண்டாகும். வழக்குல சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. சில புதுமையான விஷயங்கள்ல ஆர்வத்துடனும் கலந்தும் கொள்வீங்க. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். சவாலான பணிகளையுமே சாதாரணமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வரவும் உயரும். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையின் வழியில ஆதாயமும் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில தேவையற்ற செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில வேலைகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே மேற்கொள்வதும் நல்லது. சில தடைகளையும் சந்தித்து வெற்றியும் காண்பீங்க. குழப்பமான மனநிலையின் காரணமாக சின்ன சின்ன பதட்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடினமான சூழ்நிலைகளையுமே கடந்து வரவும் செய்வீங்க. பணிகளை மேற்கொள்ளும் பொழுது சின்ன சின்ன அசௌகரியங்களும் ஏற்படலாம். அதிக பணிகளின் காரணமாக சின்ன சின்ன கவலைகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அகந்தையான போக்கினை வெளிப்படுத்துவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அகந்தையான போக்கின் காரணமாக உறவில நல்லிணக்கம் பாதிக்கப்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு நிதி விஷயங்கள்ல சின்ன சின்ன கஷ்டங்களும் இருக்கத்தாங்க செய்யும். செலவுகள் அதிகமாக இருப்பது உங்களுக்கு வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம்.
ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சளி இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். வியாபாரத்துல நல்ல லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில மாற்றங்களும் இருக்குங்க. வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார எதிர்ப்புகளும் நீங்கும். வங்கியில உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வேலை இடங்கள்ல உங்களுடைய தேவைகள் அதிகரிக்கவும் காண்பீங்க. அரசு வேலைகளை எதிர்பார்த்த நன்மைகளும் வந்து சேரும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வருமான உயர்வும் இருக்கும். இன்று வீட்டு தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. தொழில நீங்க நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவுக்கு தேவையான வழிகளை ஏற்படுத்தவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்படலாம். எடுத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். உங்களுடைய பிடிவாதமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மற்றவர்களுக்கு நீங்க வேலைகளை கொடுக்கும் பொழுது தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. குழந்தைகளுடைய வளர்ச்சியில அக்கறையாகவும் இருப்பீங்க. வாகனங்களை ஓட்டி செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. இன்று குடும்பத்தினருடைய அடிப்படை தேவைகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. சில ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவதும் நல்லது. அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களும் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் அமையும். ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். இளைய சகோதரர்கள் கேட்கின்ற உதவிகளை செய்தும் தருவாங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் அவர்களினால ஆதாயமும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல அதிகாரிகளுடைய பாராட்டுகள் மனதிற்கு உற்சாகத்தையும் தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெறலாம். பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். என்று சிறப்பான லாபத்தையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பெரிய தொகைகளை கொண்டு செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. வணிக திட்டங்கள் வேகம் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சமூகத்துல உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. மற்றவர்களுடைய செயல்பாடுகள்ல நீங்க தலையிடவும் வேண்டாம். குழந்தைகளுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். தொழில் ரீதியாக சில புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகள்ல சாதகமான சூழலும் உண்டாகும். சேமிப்பது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். கலை சார்ந்த துறைகள்ல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடைவதில் சின்ன சின்ன தடைகளை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். அதிகமாக சிந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வார்த்தைகள்ல கவனமாகவும் இருங்க. பணிகளை மேற்கொள்ளும் பொழுது அசௌகரியங்களும் ஏற்பட்டு நீங்கும். கடினமான சூழ்நிலைகளை சந்தித்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குறித்த நேரத்துல பணிகளை முடிப்பதில் நல்ல திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. திருமண உறவில என்று உங்கள் துணையுடனான உறவில வாக்குவாதங்களும் ஏற்படலாம். உங்களுடைய மாறுபடுகின்ற எண்ணங்களை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். அவர்களிடத்துல விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பண இழப்புகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு முதுகுவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லதுதாங்க. சில யோகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். வேலை பார்க்கின்ற இடத்துல உயர்வும் உண்டாகும். பதவி மாற்றத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சம்பள உயர்வும் இருக்கும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்துவிடலாம். எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். சிலருக்கு கண்கள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். கணவன் மனைவி உறவு கலகலப்பாகவும் இருக்கும். தனவரவும் இருக்கும். வேலை பளு சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலை மேம்படுத்துவதற்கு நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பெரியவர்களுடைய ஆதரவுகள் பக்கபலமாகவும் இருக்கும். மனைவியின் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. அரசாங்க வகையில எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும்.
பணியாளர்கள் இடத்துல கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். சில செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. உறவினர்களுடைய விஷயத்துல சற்று தள்ளி இருப்பதே நல்லதுதாங்க. திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகள் சிறப்பாகவும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாய் தந்தையர் இடத்துல தேவையற்ற விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பழைய நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. சில யோகமான திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பங்குதாரர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. உத்தியோகத்துல சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. என்று உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். மனதில் இனம் தெரியாத உற்சாகமும் இருக்கும். புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். சில செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று கடனாக வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவீங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். சக பணியாளர்கள் உங்களுடைய வேலைகளுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். வெற்றியும் உண்டாகும். உங்களுடைய பிள்ளைகளின் மீதான பொறுப்புகளும் அதிகரிக்கும். போட்டி மற்றும் கல்வி தொடர்பாக நீங்க நல்ல பலன்களையும் பெறலாம். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு இருந்து வந்த வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. வீட்டை விரிவுபடுத்துவது தொடர்பான எண்ணங்களும் மேம்படும். புதிய முயற்சிகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. குழந்தைகளுடைய வழியில விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. கால்நடை பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். வாக்குறுதிகளை தரும்பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. எளிதில முடியக்கூடிய சில பணிகள்ல அலைச்சல்களுக்கு பின்பு தாங்க முடியும். அரசால் ஆதாயமும் உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். என்று நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய எண்ணங்களும் மேம்படும். உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அமைதியான நாளாகவும் இருக்கும். வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. திருப்தியான மனநிலையுடனும் இருப்பீங்க. பெரியதாக எதையோ சாதித்தது போன்ற உணர்வுடனும் இருப்பீங்க. உங்களுடைய வேலைகளை எல்லாமே நம்பிக்கையுடன் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணி செய்யும் முறை மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுத்தரும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சேமிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சுதந்திரமாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. நம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. நேர்மறையான எண்ணங்களுடனும் இருப்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். சில உயர்வான செய்திகளும் வந்து சேரும். சொந்த ஊருக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய தொழில்நுட்பத்தினால வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. மேலதிகாரிகள் இடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். பணவரவு போதுமான அளவிற்கும் இருக்கும். செலவுகள் அதிகரித்தாலுமே அதற்கு ஏற்ப வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய ஆதரவுகள் தக்க சமயத்துல கிடைக்கவும் பெறுவீங்க. தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சம்பள உயர்வுகளும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களிடத்துல வெறுப்பு காட்டியவர்கள் நண்பர்களாகவும் மாறுவாங்க. அரசியல்ல இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. ஏதாவது ஒரு காரணத்தினால மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வங்கி நடவடிக்கைகள்ல கவனமாகவும் இருங்க. அலுவலகத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. துணிச்சலாக சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. உடன் பிறந்தவர்களினால நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகார பதவியில இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசால் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். அரசாங்க அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களினால பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளை பிற்பகலுக்கு மேலே மேற்கொள்வது சாதகமாகவும் முடியும். பிற்பகலுக்கு மேல தொலைதூரத்துல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது.
வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையில விடாமுயற்சியுடனும் செயல்படுவீங்க. சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். குடும்பத்தினருடைய ஆரோக்கியத்துல அக்கறையாகவும் இருப்பீங்க. சில குடும்ப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதளவுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி தெளிவும் உண்டாகும். வியாபார நிமித்தமான நவீன கருவிகளை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கொடுக்கல் வாங்கல்கள்ல இருந்து வந்த இழுபறிகளும் நீங்கும். எதிலுமே என்ற சுறுசுறுப்பாக செயல்படுவதும் நல்லது. திட்டமிட்டு இருந்து வந்த பணிகள் கைகூடியும் வரும். சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. தந்தையின் வழியில ஒத்துழைப்புகளும் உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. என்று குடும்பத்தினருடன் இனிமையான பேச்சுக்கள்ல ஈடுபடுவதும் நல்லது. மாலை நேரத்துல சில ஆதாயமான விஷயங்களை கேட்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய நபர்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். வாழ்க்கை துணையின் மூலமாக எதிர்பார்த்த பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகளும் நீங்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். தந்தை வழி உறவினர்களினால பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மனதுல சின்ன சின்ன பதட்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அமைதியாக இருப்பதன் மூலமாக நல்ல ஒரு முடிவுகளையும் எடுப்பீங்க. பிரார்த்தனைகள் மற்றும் வழிபாடு போன்றவைகள் உதவிகரமாகவும் இருக்கும். பணியில சின்ன சின்ன சவால்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். திட்டமிட்டு அதன்படி மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணையிடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உறவில நல்லிணக்கத்தை பராமரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். போதிய அளவிற்கு பணமும் கையில இருக்கும். உங்களுடைய பொறுப்புகளை சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வரவும் செலவும் சமமாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தேவையற்ற பதட்டங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். சிலருக்கு முதுகுவலி தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். மனதளவுல புதிய சிந்தனைகளும் ஏற்படலாம். நீண்ட தூர பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலுக்கு நல்ல ஒரு பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில சிறப்பான லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல வருமான உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். வேலை இடங்கள்ல தேவையான நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். இன்று புதிய செய்திகளும் வந்து சேரும். தன தானிய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன உறுதியோடு எல்லா வேலைகளிலும் ஈடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்திற்கு வேண்டிய பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை செய்கின்ற இடத்துல உங்களை குறை கூறியவர்கள் மனம் மாறி பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன சங்கடத்தினால தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நிதானமாக செயல்படுவதும் நல்லது. ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. யாரிடத்திலும் கோபப்படவும் வேண்டாம். கருத்துக்களை கூறுவதில் கவனமாக இருப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனப்போரும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். வராது என்று நினைத்த பணமும் கைக்கு வந்து சேரும். புதியவர்களுடைய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. விசேஷங்களை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல கணிசமான லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். என்ற கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களிடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். கல்வி மற்றும் போட்டித் துறைகள்ல சிறப்பான சாதனைகளையும் எதிர்பார்க்கலாம். புதிய வருமான வழிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய சிறப்பான பேச்சுக்களினால மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். விமர்சன பேச்சுக்களும் தோன்றி மறையும். புதிய முயற்சிகளினால அலைச்சல்களும் ஏற்படலாம். எழுத்து சார்ந்த துறைகள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. விளையாட்டுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய உணவுகளை உண்டு மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. இன்று நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம்.
சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும், எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருப்பதும் நல்லது. நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சுக்கள்ல கவனமாகவும் இருங்க. வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். பலன்கள் தாமதமானாலும் கிடைக்கவும் பெறுவீங்க. சில மகிழ்ச்சியான விஷயங்களை எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். பணிகள் அதிகமாகவும் இருக்கும். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். வேலைகளை திட்டமிட்டு அதன்படி மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவில பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளுடனும் இருப்பீங்க. உறவின மகிழ்ச்சி பாதிக்கப்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. அவ்வப்பொழுது தனிமையாகவும் உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையற்ற குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டு பெரியவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். சேமித்து வைத்திருந்த பணத்தை எடுத்து செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். எதிர்மறையான எண்ணங்களுக்கு மட்டும் இடம் கொடுக்கவும் வேண்டாங்க. தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல ஏற்ற இறக்கமும் இருக்கும். தொழில் துறையில இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். வெளியில இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். சில யோகமான வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. வேலை இடங்கள்ல இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். மேலதிகாரிகள் கோபமாக பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சில அவசரமான செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு வேலைகள் தாமதமானாலும் கிடைக்கவும் பெறுவீங்க. தொழிலை எப்படி செய்ய வேண்டும் என்ற திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வருமானத்தை பெருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். அதிக நேரத்தை வெளியில செலவழிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. குழந்தைகள் இடத்துல கடுமையாக பேசிவிடவும் வேண்டாம். மனைவியினுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு ஓரளவிற்கு நம்பிக்கையை தருவதாகவும் இருக்கும். என்று சில சமயங்கள்ல மன அமைதியற்ற நிலையிலும் இருப்பீங்க. குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஆதங்கமும் ஏற்படலாம். வியாபாரத்துல வேலையாட்கள் இடத்துல அதிருப்தியும் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்துல வளைந்து கொடுத்து செல்வதும் நல்லது. பொறுமை தேவைப்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். எடுத்த காரியங்கள் இப்பொழுது அனுகூலமாகவும் முடியும். உறவினர்களுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். லாபம் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுபகாரியங்கள் தொடர்பான பயணங்களும் ஏற்படலாம். சகோதரர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். திறமைக்கான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையின் விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீக பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தாழ்வு மனப்பான்மை இன்றையும் செயல்படுவீங்க. புதிய நபர்களுடைய அறிமுகத்தினால மாற்றங்களும் ஏற்படலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். அதிகாரிகளினான அனுகூலமும் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். வராது என்று நினைத்த கடன் தொகையும் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு வழக்கமான நாளாகவும் இருக்குங்க. பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்குங்க. செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதில் சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். கூடுதலான பணிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முறையாக திட்டமிடுவதன் மூலமாக பணிகளை திறமையாகவும் விரைவாகவும் முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல பேசும் பொழுது சகஜமாகவும் உணர்வீங்க. இருவருக்கும் இடையில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். இனிமையான உரையாடல்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். அதற்கு ஏற்றபடி நீங்க திட்டமிட்டு செலவழிப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களை நீங்களே அதிகமாக என்று வருத்திக் கொள்ளவும் வேண்டாம். வேலைகளை இழுத்து போட்டு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சில சிறப்புகளும் தேடியும் வரலாம். புதிய முயற்சிகளினால தொழில வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல சாதகமான போக்கும் காணப்படும். வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்களை தக்க சமயத்துல பயன்படுத்தவும் செய்வீங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. எதிர்ப்புகளை முறியடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். பொருள் வரவும் இருக்கும். நன்மைகளும் உண்டாகும். சிந்தனைகள்ல தெளிவாகவும் உணர்வீங்க. அலுவலகத்துல நல்ல வேலைகளை நல்ல தரத்துடனும் முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். தொழிலாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். முக்கிய நபர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. இணையதள மோசடிகள்ல சிக்கிக் கொள்ளவும் வேண்டாம். சில தேவையில்லாத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சற்று அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லதுதாங்க. அலைச்சல்களும் இருக்கும். சின்ன சின்ன ஏமாற்றங்களும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. வெளிவட்டாரத்துல நிதானமாக பேசுவதும் நல்லது. அனாவசியமான செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் இடத்துல கனிவாக பேசுவதும் நல்லது. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகளை போராடியாவது எடுக்கவும் செய்வீங்க. நிதானத்துடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றியும் காண்பீங்க. மற்றவர்களினால மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் ஏற்படலாம். குடும்பத்துல சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படும் என்றாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகளை ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. பிள்ளைகளினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். வெளியூர் பயணங்கள் சாதகமாகவும் அமையும். கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்வதும் நல்லது. அவசரமான போட்டிகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். கலைப்பணிகள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. புதிய நபர்களிடத்துல பயனற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உயர் அதிகாரிகள் இடத்துல விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. கடன் சம்பந்தப்பட்ட நெருக்கடிகளும் குறையும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. பிள்ளைகளினான செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் குறையும். கோயில்களுக்கு சென்று தரிசனங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமான நாளாகவும் இருக்கும். நம்பிக்கை உணர்வுடனும் இருப்பீங்க. செழிப்பாகவும் உணர்வீங்க. அமைதியாகவும் உணர்வீங்க. பணியிடத்துல உற்சாகமூட்டும் வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நகைச்சுவையான உணர்வுடனும் நட்பான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணவரவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற தைரியம் மற்றும் நம்பிக்கையின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. அரசு வேலைகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில லாபத்தையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். வெளிவட்டார மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. பதவி மாற்றங்களும் இருக்கும். சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பொருள் வரவும் இருக்கும். வாகன யோகத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வெற்றியும் இருக்கும். வெளியூரில் இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில செலவுகளும் ஏற்பட்டு கையை கரைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நேரத்திற்கு சாப்பிட முடியாதபடி அடுத்தடுத்த வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். உறவினர்களுடைய விஷயத்துல இருந்து சற்று விலகி இருப்பதே நல்லது. வியாபாரத்துல கவனக்குறைவாக இருக்கவும் வேண்டாம். மனைவியினுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய அணுகுமுறைகளை மாற்றியும் கொள்வீங்க. பெற்றோர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். பிரபலங்களும் அறிமுகமும் ஆவாங்க. உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல சில முக்கியமானவர்களை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும்.
புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். குடும்பத்துல உறவினர்களுடைய வருகையினால செலவுகள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். தாய்வழி உறவினர்கள் இடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். அலுவலகத்துல சக பணியாளர்களை அனுசரித்து பேசுவதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். இன்றைய எதிலும் சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. உயர் அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். முயற்சிக்கு உண்டான பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உயர் அதிகாரிகளுடைய சந்திப்புகளும் நடைபெறலாம். கட்சி பணிகள்ல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில ஒத்துழைப்புகளும் இருக்கும். வாகன வகையில சில விரயங்களும் ஏற்படலாம். பேச்சுக்கள்ல தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள் முடிவதில் சிறு தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு எதிலுமே நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லதுதாங்க. அவசரப்பட்டு முக்கியமான முடிவுகளும் எடுக்கவும் வேண்டாம். விரைந்து செயலாற்றும் பொழுது கவனமாக இருந்தாலே போதும். சில முக்கியமான முடிவுகளை நல்ல மனநிலையுடன் எடுப்பதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். பணிகளை விரைவாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நம்பிக்கையுடனும் சுய முன்னேற்றத்துடனும் இருப்பீங்க. உங்களுடைய வளர்ச்சி மற்றவர்களுக்கு பொறாமையை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல பொறுமையான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. அவர்களை நன்கு புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இருவருக்கும் இடையில உறவு பிணைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையை சிறப்பாக பயன்படுத்தவும் செய்வீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். நம்பிக்கை உணர்வின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. வெற்றிகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்களும் கைக்கு வந்து சேரும். தொழில நல்ல லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். வேலை இடங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். விரும்பிய இடத்திற்கு இடம் மாறுதல்களையும் பெறலாம். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். பொருள் வரவும் இருக்கும். இன்று கூடுதலாக உழைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கான உறுதியான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உணர்ச்சி வசப்பட்ட நிதானத்தை இழக்கவும் வேண்டாம். அடுத்தவர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய பேச்சுக்களை கனிவாக கேட்பதும் நல்லது. குழந்தைகளுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. பணத்தை கையாளும் பொழுது நிதானமாக இருப்பதும் நல்லது. இன்று உணர்ச்சி பூர்வமாக பேசுவதை விட்டு அறிவுபூர்வமாக பேசுவதும் நல்லது. சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. வியாபாரத்துல தள்ளிப்போன ஒப்பந்தங்களும் கூடி வரலாம். அலுவலகத்துல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. அவர்கள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. சிலருக்கு எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். எதிலும் என்று பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. வீடு வாகனங்களை பராமரிக்கவும் செய்வீங்க. சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. குழந்தைகளுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபார நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். பேச்சுக்களுக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் தெய்வ நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. தாய்மாமனுடைய வழியில பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய செயல்களை ஆற்றும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. உறுதி மற்றும் சிறப்பான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல வெற்றியும் இருக்கும். அதிகப்படியான பணிகளின் காரணமாக சின்ன சின்ன தவறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல குடும்ப பிரச்சனைகளின் காரணமாக உறவுல நல்லிணக்கம் பாதிக்கப்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. உறவுல மகிழ்ச்சியை நிலைத்து நிற்கச் செய்வதும் நல்லது தாங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு குடும்ப பொறுப்புகளின் காரணமாக பணத்தை செலவழிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையில பாதிப்பு ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஒவ்வாமையின் காரணமாக சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப செலவுகளுக்கு சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில மேன்மையும் உண்டாகும். வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள்ல சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. வீட்டுல மனைவியினுடைய பேச்சுக்கள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். தொழில் சம்பந்தப்பட்ட வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். எடுத்த காரியங்கள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்ப்புகளையும் தாண்டி வெற்றியும் பெறுவீங்க. எந்த ஒரு வேலையிலுமே திட்டமிட்டு செய்வதும் நல்லது. உறவினர்களினால இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். எதிர்பார்த்த வேலைகள் தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாகவும் நடைபெறும். பங்கு சந்தையில அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல தேவையில்லாததை பேசவும் வேண்டாம். வெளியூர் பயணங்களின் பொழுது அவசரத்தை காட்டாமல் இருப்பதும் நல்லது. இதுவரையில இருந்து வந்த பேச்சுவார்த்தைகளுக்கு இப்பொழுது நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. சோர்வு நீங்கி சுறுசுறுப்பாகவும் உணர்வீங்க. குடும்பத்துல அமைதியாகவும் உணர்வீங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்கள் வீடு தேடியும் வருவாங்க. வியாபாரத்துல பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடைய போக்கு உங்களுக்கு உதவிகரமாகவும் இருக்கும். புதிய பாதைகள் தென்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். அரசாங்க வகையில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். தந்தை இடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. வேலை விஷயமாக வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெறலாம். சக வியாபாரிகளினால இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். திருப்பணி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்க உதவிகளையும் செய்வீங்க. ஆராய்ச்சி கல்வியில முன்னேற்றமும் உண்டாகும். நெருக்கமானவர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. உத்தியோக பணிகள்ல பொறுப்புகளும் அதிகரிக்கும். எதிர்பாராத சில இடமாற்றங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த வேறுபாடுகளும் நீங்கும். உழைப்பிற்கு உண்டான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். தந்தை இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.